ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாகஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது இன்ஸ்டன்ட் பால்கோவா ரெசிபி. ஸோ மில்க் பவுடர் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி பால்கோவா ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மில்க் மட்டுமே ஆட் பண்ணி பால்கோவா எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் கீ ஆட் பண்ணிட்டேன். கீ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட 200 ml அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காத பால். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பால் கொஞ்சம் மைல்டா ஹீட் ஏறுறதுக்கு அப்புறமா நம்ம இதோட மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் 300 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கிரேவி ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் வீடியோஸும் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பால் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல லிக்விடாக நல்லா நிறைய ஆயிடுச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த பால் பவுடர்லேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம நிறைய சுகர் இதோட ஆட் பண்ண தேவையில்லை. சுகர் கம்மியான அளவில் ஆட் பண்ணிட்டா போதும். இதோட 75 கிராம்ஸ் அளவுக்கு நான் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ இந்த ஹாலிடேஸில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக உடனே பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தேவை, இல்லை ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது பசங்களுக்கு அப்படின்ற டயத்தில் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ சுகர் சேர்க்கவுமே அந்த சுகரில் உள்ள லிக்யூட் கன்சிஸ்டன்சி எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு இப்போ ரெசிபி பண்ணுற வெசலில் இந்த பால்கோவா ஒட்டாத அளவுக்கு நீங்கள் வர மாதிரி நல்லா நீங்கள் பெரட்டி விட்டுக்கிறணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விட் ஃபார்ம் எல்லாம் நல்லா கெட்டி ஆகிட்டு நம்மளோட வெசலில் பால்கோவா ஒட்டாத அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வெசலில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் மில்க் பேடா ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெசலில் ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், பால்கோவாவோட அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.